இந்த ரிலே தான் இருந்துச்சு. பிராண்ட் பார்த்தீங்கன்னா பிஜ்லி. ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல், வெல்கம் பேக் டு எவ்ரி ஆஃப் ரைட் வித் காலி. தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஹிமாலயனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எஸ், ஹிமாலயனில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ராட்டல் விட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். இது ரீசன் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து த்ராட்டல் பாடிக்கு போகக்கூடிய ஏர் வெண்ட் பார்த்தீங்கன்னா சோக்காக இருந்தாலும் இந்த இஷ்யூ வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபியூல் பம்புக்கு போகக்கூடிய சப்ளை வந்து இம்ப்ராப்பராக போகலான்னு கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இன்னையோட இந்த ஸ்டாலிங் இஷ்யூ வந்து நம்ம எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணி வந்து கம்ப்ளீட்டாக வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோட வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் இஷ்யூன்னு சொல்லிட்டு நான் வந்து ஷோரூமில் வண்டியை விட்டுருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு விஷயத்தை என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, என்னுடைய வந்து இந்த எக்ஸாஸ்ட் பாட்டு தெரியுமா, இந்த எக்ஸாஸ்ட் பாட்டு வந்து பயங்கரமாக வந்து அப்படியே ஹீட் ஆகி சகப்பு கலரில் வந்து அப்படியே ஜொலி மின்னுச்சு. ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ரெட் கலர் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, இது அதாவது இந்த ஃப்ரேமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் கிடையாது, த்ராட்டல் பாடிக்கு போகக்கூடிய வந்து ஒரு ஏர் வெண்ட் ஒன்று இருக்கும், ஒரு டியூப் மாதிரி. ஸோ அந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃப்ரேமில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃப்ரேமில் இருக்கிற டியூப் நான் என்ன பண்ணிட்டேன்னா கேபிள் டையை வச்சு டைட்டாக இது பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஆச்சுன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் சோக் ஆகிடுச்சு. ஸோ என்ன ஆகுனா, த்ராட்டல் கொடுக்கும்போது இம்ப்ராப்பராக வந்து த்ராட்டல் பாடிக்கு வந்து ஏர் போகிறதுனால, ஐ மீன் கம்பஷன் சேம்பருக்கு ஏர் போனால் தான் நம்ம கரெக்ட் ஆகும். ஸோ சமம் வந்து அது வந்து த்ராட்டல் பாடிக்கு வந்து ஏர் போகிறதுனால என்னாச்சுன்னா, இந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சகப்பு கலரில் மின்னுச்சு. நான் வந்து வீடியோ பண்ண பாருங்கள். ஏர் வெண்ட்லேருந்து ஏதாவது சோக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த இஷ்யூஸ் வரும். ஸோ இது வந்து இந்த ஸ்டாலிங் இஷ்யூக்கான ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஹிமாலயனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கம்பெனியோட பண்ண மிஸ்டேக்னு சொல்லலாம். பட் இது கம்பெனி வந்து எப்படி வந்து இந்த மிஸ்டேக்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரில. பட் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன ஒரு R&D அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூ வாங்கி அவங்க வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா வந்து ஹிமாலயன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிலே இருக்குது. ஆக்சுவலி 3 ரிலே, அந்த பக்கம் இன்னொரு ரிலே இருக்குது இந்த பக்கம். ஸோ அந்த ரிலே வந்து விட்டுருங்க, நம்ம இது பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரிலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இது வந்து என்ன ரிலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபியூல் பம்புக்கு போகக்கூடிய சப்ளை ரிலே. இந்த ரிலே பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்திங் லைக் கம்ப்ளீட் சர்க்யூட்டுக்கு ஒரு ரிலே, என்ன சொல்கிறது, கம்ப்ளீட் வந்து ECUக்கு போகிற ரிலேங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிலே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா நான் நேற்று வந்து சேஞ்ச் பண்ண ரிலே. இது வந்து ஒரு MFCன்னு சொல்லி ஒரு பிராண்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 12 watts 30 amps. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலே வந்து நான் நேற்று மாற்றி சும்மா செக் பண்ணி பார்த்தேன், இது வந்து ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. சம்வேர் நான் வந்து நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி இந்த ரிலேயை மாற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து கம்ப்ளீட் அந்த அரெஸ்ட் ஆகிருங்கிற மாதிரி எங்கேயும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தா அந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் அரெஸ்ட் ஆகிடுச்சுங்க. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டல் பாடியோட போடைய அந்த ஏர் வெண்ட் லைனை வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். அண்ட் இதே மறந்துக்கு பார்த்திங்கன்னா என்னோட இன்ஜின் பார்த்திங்கன்னா லைட்டாக, அதாவது ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் போய் நம்ம இங்கே சிக்னலில் போய் நிற்கிறோம் தெரியுமா, நிற்கும் போது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆஃப் ஆகிடும் வண்டி. படி பண்ணி நிற்கும் போது எனக்கு வண்டி இந்த ஆஃப் ஆகலை. இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரிலே தான் இருந்துச்சு. பிராண்டு பார்த்தீங்கன்னா பிஜ்லி. ஸோ இது என்ன பிஜ்லி வெடிங்கிற மாதிரி பிஜ்லி ரிலே தான் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 20 amps 12 volt. இப்போ நான் என்ன பண்ணேன்னா 30 amps 12 volt போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 10 amps வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ சேம் சைஸ் தான். இது வந்து 5 pin ரிலேன்னு சொல்லுவாங்க. இந்த 5 pin ரிலே வந்து உங்களுக்கு ரூட்ஸில் இருக்குது, யூனோ பிராண்டில் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. நீங்கள் பிராண்டடாகவே போக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து ரூட்ஸோ யூனோ கிடைக்கிற சொன்னாலும் இந்த பிராண்ட் வாங்கி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் பிராண்டுங்கிற மாதிரி தான் பிஜ்லி தெரில. பட் இது என்ன ஒரு இஷ்யூனா, இந்த 20 amps என்னன்னா அவங்களுக்கு வந்து ஃபியூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் பம்ப் இருக்குது தெரியுமா, அதுக்கு போகிற சப்ளை பார்த்திங்கன்னா 20 amps. ஸோ இந்த 20 amps வந்து இம்ப்ராப்பராக, அதாவது இப்போ நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா லைட்ஸ், நிறையா இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து அதுக்கேற்றப்பில் கேல்குலேட் பண்ணி தான் வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க வண்டியில். ஸோ இவங்க வந்து அதை லைக் ஹிமாலயனில் கஸ்டமர்ஸ் வேறு எதுவும் டிசைன் லைக் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு அந்த மாதிரி ஒரு இது இப்போ எடுத்தாங்கன்னு தெரியல கம்பெனி பிராண்டு. கண்டிப்பாக எந்த வண்டி எடுத்தாலும் ராயல் என்ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி வந்து அதை கேல்குலேட் பண்ணாமல் பேட்டரி வந்து கம்ப்ளீட்டாக வண்டிக்கு என்ன தேவையோ அந்த கேல்குலேஷன் பண்ணி அந்த ஆம்ஸ் வந்து பேட்டரி கொடுத்தாங்க. பட் பேட்டரி வந்து ஓகே தான். பட் ஃபியூல் பம்புக்கு போகக்கூடிய சப்ளை பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடி வாங்குது. ஸோ நம்ம வந்து வண்டியில் வந்து இப்போ வண்டி புதுசாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டியில் ஏதாவது ஒரு சின்ன லைட்ஸோ இல்லை ஏதாவது சார்ஜர் ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த வந்து ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து
நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபியூல் பம்புக்கு போகக்கூடிய இது பார்த்திங்கன்னா சப்ளை பார்த்திங்கன்னா அதான் லேக் ஆச்சு. ஸோ 20 ஆம்ஸுங்கிற பார்த்திங்கன்னா அது வந்து மேபி 18 இருக்கலாம், மேபி 15 இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு ஃபியூல் பம்பு போகக்கூடிய சப்ளை வந்து லேக் ஆகிறதுனால தான் இந்த ஸ்டாலிங் இஷ்யூ வருது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து 30 ஆம்ஸ் இல்லை 25 ஆம்ஸ், நான் ஜென்ரலாக நான் கேட்டு பார்த்தீங்கன்னா 25 ஆம்ஸ் போட்டிங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் 30 ஆம்ஸ் போட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ப்ராப்பராக வண்டி வந்து ஸ்டால் ஆகாம ஓடிட்டுருங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஆக்சுவலி இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா வேறு ஒரு க்ரீஸ் அவைலபிள் இருக்குது, டயலிஸ்டிக் க்ரீஸ்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நார்மலாக வந்து சிலிக்கான் க்ரீஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி உங்களுக்கு நான் அது வந்து ப்ராக்டிக்கலாகவே பண்ணி காமிக்கலாம்னு நினச்சேன். பட் இன்றைக்கி சண்டே நிறைய வீடியோஸ் எடுக்கணும், நம்மக்கிட்ட சுத்தமாக டைம் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்காமல் இந்த மாதிரி உங்களுக்கு இதை எடுத்து காமி. ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா 2 ரிலே இருக்கும். இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிங்க சொல்லி ஒரு ரிலே எடுத்துகிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் வண்டியில் வந்து ஃபியூல் பம்ப் வந்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா சவுண்ட் வந்துச்சுன்னா அந்த ரிலே கிடையாது. சப்போஸ் இன்னொரு ரிலே எடுத்துகிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள், சவுண்ட் வருதுன்னா ஸோ அந்த ரிலே தான். மோஸ்ட்லி ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபிட்டிங் இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கும், காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இது வந்து ஃபஸ்ட் ரிலே வந்து ஃபியூல் பம்ப் ரிலே, செகண்ட் ரிலே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸி ரிலே. ஸோ தான் கைஸ் இந்த ரிலே வந்து சேஞ்ச் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து ஸ்டாலிங் இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆயிடும். அண்ட் கீழே போகக்கூடிய ஏர் வெண்ட்டே வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூ இருக்காது ஹிமாலயனில். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து நம்ம மற்ற சின்ன விஷயங்கள்லாம் இப்போ வந்து நீங்கள் வந்து டிஐ பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேனிஸ்டர் ஓப்பன் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோஸ் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு காமிச்சலாம் சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஒரு R&D வந்து பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி டிஐ பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் Instagram அண்ட் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க் யூ ஃபார் மேக்கிங் பார்ட் ஆஃப் த டே. I'll see you soon next order. Bye, take care and do what you want, friends. Stay happy, stay safe. Tata bye. Just work and try and repeat guys. Tata bye.